வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IUPAC நேம் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். அதாவது சார் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா மேலே ஐ பட்டன் வந்திருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன சார் என்ன வலை என்ன அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு மாலிகுல் இருக்க சிக்மா பைபாண்டை பார்த்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் கார்பன் பிரைமரி செகண்டரி அந்த அல்லைல் பென்சைல் வினைல் இதெல்லாம் பிரைமரி செகண்டரி வச்சு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. தென் அது ஸ்டெபிலைஸ் பண்ற ஃபேக்டர் ஆக இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ் அது எங்கெங்கெல்லாம் பிஹேவ் ஆகுது, எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் IUPAC நேம் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் பார்க்க போறோம். ஸோ சிம்பிளான விஷயம், இது நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஜிட்டல் போர்டு, அதனால ஒரு திருப்பி எடுக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கத்துக்கணும் அப்படின்னா இந்த 11th தான் சரியான இடம். இதுக்கப்புறம் நீங்க காலேஜ் கூட படிக்கலாம். ஒருவேளை நான் மறந்துட்டேன், நான் ரீகால் பண்ண போறனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபண்டமெண்டலாக ஒரு மாலிகுலுக்கு எப்படி நேம் எழுதுங்கிறத தெளிவாக சொல்லி தரேன், கவனிங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் ஆர்கானிக் ஒடிசி. கிளாஸ்க்குள்ள போகலாம் வாங்க. ஸோ IUPAC நேம்க்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த பேர் எழுதுகிற செட் ஆஃப் ரூல், நம்ம பேர் எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பேர் வந்து MABCDEF, இதான் என்னோட பேர். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்லுவான், ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன். இந்த பக்கெட் என்ன பண்றேன், ஒரு டிகிரி வந்து இது வந்து நான் படிச்ச டிகிரி எப்படின்னா XYZ கமா. நான் நாளைக்கு ஒரு அரசியல் நின்று எதை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த இடத்துல அந்த அரசியல் அந்த பாட்டு போடுவாங்கல்ல, ஆனா ஆவண்ணா. ஓகே, இப்போ என் நேம் இந்த ஆர்டரில் தான் நான் எழுதியிருக்கேன். பொறுமையாக கவனிங்க, என் நேமை இந்த ஆர்டரில் தான் நான் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் ஆர்டர். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பேர் எழுதியிருக்காங்க. இதை வேற இப்படி யாரும் எழுதலை அப்படின்னா இப்படி யாரும் எழுதலை. கபர் இந்த மாதிரி எடுத்த உடனே அந்த அரசியலில் வாங்கினதை அந்த விஷயத்த முன்னாடி மென்ஷன் பண்ணலை. அதுக்கடுத்து ஒரு டாட் வச்சு வெறும் எம்மை போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட்டை வச்சு அது எங்கே போச்சு இந்த DR எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட்டை வச்சு XYZன்னு போட்டு அதுக்கடுத்து என்ன பண்றேன், என் பேரு ABCDEFன்னு பேரை போடுறேன். இப்ப இந்த பேரை பார்க்கும்போது இப்படி கொடூரமா இருக்கு. அதாவது அழகா ஒரு சப்பாத்தியோ ஒரு பரோட்டாவிலையோ ஏதோ படம் வரைஞ்சி அது கபக்குன்னு பிச்சு போட்டா பார்க்க எப்படி இருக்கும், அப்படி இருக்குது இந்த பேர். அப்போ இந்த பேர்ல கண்டிப்பா ஒரு ரூல் இருக்கணும். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நேம்ல இது எல்லாருக்கும் எல்லாமே இருக்குமானா கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு இனிஷியலும் நேமும் இது நம்ம பிரைமரியா எடுத்துக்கும். ஓகே, இனிஷியலும் நேமும் பிரைமரி. ஒருவேளை நான் டாக்டர் இல்லாம இருக்கலாம், இருந்தா போட்டுக்கலாம். ஒருவேளை நான் இந்த படிப்பு படிக்காம இருந்திருக்கலாம், இருந்தா போட்டுக்கலாம். ஒருவேளை நான் இந்த அரசியல போய் நின்று ஜெயிக்காம இருந்திருக்கலாம், இருந்தா போட்டுக்கலாம். அப்போ இதெல்லாமே ஆப்ஷன்ஸ். ஒரு நேம்ல குறிப்பிட்ட விஷயம் ஆப்ஷன்ஸ், ஆனா ஒரு 2 விஷயம் கம்பல்சரி. இதே மாதிரி ஆர்கானிக் மாலிகுலுக்கு இப்போ நம்ம நேம் எழுத போறோம். அதுக்கு கண்டிஷன் சொல்றேன், அந்த கண்டிஷன் இதோட அப்படியே ஒத்து போகும். பொறுமையா கவனிங்க. இது அப்படியே லைட் அழைச்சிடுறேன். ஓகே, இப்போ அந்த ரூல் என்னன்னா, நான் ஆல்ரெடி நடத்துனது தான். நீங்க இது பாருங்க, இதை கவனிங்க. டிஜிட்டல் நம்ம ட்ரை பண்ணுவோம். டிஜிட்டல் இந்தியா பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் கலர் மாத்திக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஒரு நேம்ல முதல்ல இருந்தா பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் முதல்ல தான் இருக்கும். ஓகே, அப்படின்னு என்ன சார் சொல்றேன். அதுக்கு அடுத்து தான் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஒரு நேம் எழுதுறதுக்கான ஆர்டர் சொல்றேன், அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ரூட் வேர்டு, அதாவது பேரண்ட் லிங்க். கார்பன் இருக்கும்ல, அந்த கார்பன்ல எது முக்கியமான முதுகெலும்பு அந்த மாலிகுலுக்கு, பேக் போனு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அடுத்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரைமரி சஃபிக்ஸ். அப்படின்னு என்ன சார் சொல்றேன், அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, இதுதான் ஆர்டர். அது ஒரு பேர் எழுதுறதுக்கான ஆர்டர். நான் சொன்ன கம்பல்சரியான விஷயம் இவர் 2 பேரும் கம்பல்சரியான விஷயம். அப்போ மற்ற 2 பேருமே ஆப்ஷனல். 3 பேருமே ஆப்ஷனல். அவன் இருந்தா யூஸ் பண்ண போறோம், இல்லைனா ஃப்ரீயா விட்டுட்டு போயிட்டே இருக்க போறோம். ரைட், இப்போ முதல்ல யார் சார் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்னா யார் சார் அவன் அப்படின்னா, இது ஒரு சப்ஸ்டிடியூஷனை மென்ஷன் பண்ணக்கூடிய ஏரியா. ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூஷனை முதல்ல மென்ஷன் பண்ணும். சார் சப்ஸ்டிடியூஷனாலே எனக்கு என்னன்னு தெரியாது, என்னன்னு தெரியலாம், பிரச்சனையே இல்லை. சொல்லும் போது அப்படியே கவனிச்சுக்கிட்டே அவங்க. கிளைமேக்ஸ் போனாதான் இவன் வில்லன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல நீங்க எழுத்து போடும்போதே அவனை வில்லன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிருப்பேன். நான் அவன் நல்லவனே நினைச்சிட்டு இருக்கேன், கடைசியில் அவன் தான் நான் தான் வில்ல அப்படிங்கிற மாதிரி வரான். ஸோ அப்படிதான், மூவி மாதிரி தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே இது எனக்கு புரியல அப்படின்னா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. வெயிட் பண்ணு, எந்த ஒரு இடத்துல வந்து பொடி தட்டும், அப்போ தான் கான்செப்ட் புரியும். அதனால வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் படிக்கிற விஷயங்கள்ல. கவனிங்க,
அப்போ ஒரு CH3 இருக்கிறான், ஒரு சப்ஸ்டிடியூஷனா CH3 இருக்கிறான் அப்படின்னா அது மித்தைல். பொதுவா அல்கைல் குரூப் எல்லாமே ஐல் 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 ஐல்னு முடியும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதுவே C2H5 அதாவது CH3 CH2 அட்டாச் ஆயிருக்கான், சப்ஸ்டிடியூஷனா இருக்கானா இத்தாயில். இத்தாயில். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இங்க பாரு. இந்த மெத்தில் இருக்கான்ல, இதை வந்து CH3 ன்னு கொடுக்காம சில டைம் என்ன பண்ணுவான், Me ன்னு கொடுப்பான். Me ன்னு கொடுத்தாலும் அது மெத்தில் தான். அதே மாதிரி இந்த இத்தையில ET ன்னு கொடுப்பான், ED அப்படின்னு கொடுப்பான். சரியா? இப்போ அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா பென்சின் இருக்கு, ரொம்ப குட்டி குட்டியா எழுதுறணும், பெருசா வைக்கிறேன். பென்சின் ரிங் இருக்கு சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஃபினைல். இந்த ஃபினைல ஷார்ட் ஃபார்ம் PH. ஃபினைலுக்கு ஷார்ட் ஃபார்ம் PH நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது மறந்துடாதீங்க. PH இதான் ஃபினைலோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ வேற என்ன, இதே மாதிரி எந்த ஒரு அல்கைல் எடுத்தாலும் சரி, சைக்ளோஹெக்சைல், சைக்ளோபென்டைல், எது வந்து அட்டாச்சா இருக்கோ சப்ஸ்டிடியூஷனா இருக்கோ அது ஐல் முடிக்கணும். சரி, இப்போ இதுவே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸா இருக்கு, லைக் குளோரின், குளோரோ. மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்லாம் ஓன் முடியும், ஓ குளோரோ. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Br இருக்கு, புரோமோ. நிறைய இருக்குடா. நான் வந்து ஒவ்வொன்றா உள்ள போகும்போது சொல்லி கொடுக்குறேன். இது முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனா சில நேம் வந்து ஈஸியா எழுத முடியும். சரி, அடுத்து இந்த செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன சார்? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? அதாவது ஒரு மாலிகுல் சைக்கிளிக்கா இருக்கு, அதோடைய முக்கியமான இடம் சைக்கிளிக்கா இருக்கு, அந்த முக்கியமான இடம் தான் ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம், பேரண்ட் லிங்க். அது சைக்கிளிக்கா இருந்தால் அந்த மாலிகுலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சைக்ளோன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த ஆர்டர்ல முதல்ல பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைக்ளோங்கிற வார்த்தையை சொல்லிட்டு சைக்ளோ. ஆக்சுவலி இங்க நம்ம சைக்ளோன் யூஸ் பண்றோம். கொஞ்சம் ஹையர் ஸ்டடி போயிட்டீங்கன்னா இதே இடத்துல பைசைக்ளோ, ஸ்பைரோ அப்படிங்கிற வேர்டு எல்லாம் இருக்கும். இங்க வெறும் ஸ்கூல் லெவல்ல வந்து வெறும் சைக்ளோ மட்டும் எனஃப். இப்போ அடுத்த விஷயம் ரூட் வேர்ட். வாட் இஸ் ரூட் வேர்ட்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய குழந்தைங்க இப்போ நான் சொல்லும் போதே மைண்டுக்குள்ள ஓடும் பாரு. ஒரு கார்பன் இருந்தா we can call it as மெத்து. 2 கார்பன் இருந்தா that is எத்து. 3 கார்பன் இருந்தா ப்ரோப்பு. 4 கார்பன் இருந்தா பியூட். 5 பென்ட். கரெக்ட் விட்டுறாத, அப்படியே சொல்லிக்கிட்டே வா. 6 கார்பன் இருந்தா கரெக்ட். 7 கரெக்ட். 8 9 10 ஆக்ட் 4 டெக்கு. சரியா? இது ஸ்டேட் போர்ட் புக்ல பார்த்தீங்கன்னா அது அப்படியே வரிசையா போய்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து இப்போ ஒரு 9-10 இருந்தா போதும். அதுக்குள்ளதான் மோஸ்ட்லி எல்லா மாலிகுலுமே கேள்வி வரும். அதனால ரொம்ப அதிகமா போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்த விஷயம் பிரைமரி சஃபிக்ஸ். இது நம்ம ஆர்டரா தான் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இவன் இருந்தா இவன் எழுதிடணும், இவன் டெஃபினட்டா இருப்பான். இல்ல இது இல்ல அப்படின்னா மாலிகுல் இல்ல, அது எம்டி, வெறும் இடத்துல போய் எழுத முடியாது. அப்ப அடுத்த விஷயம் பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன, ஒரு கார்பனுக்கும் நடுவுல இஃப் யூ ஹேவ் அ சிங்கிள் பாண்டா இருக்கிற பட்சத்துல அதை நீங்க எப்படி மென்ஷன் பண்ணணும்? ஏன். இப்ப அதுவே ஒரு கார்பனுக்கு நடுவுல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணணும்? கரெக்ட், ஈன். இப்ப அதுவே ஒரு கார்பன் நடுவுல ட்ரிபிள் பாண்டா இருந்தா எப்படி மென்ஷன்? கரெக்ட். என்னடா டோராவின் பயணங்கள் மாதிரி நம்ம மூவ் பண்ணி பேசாம டோரா சீரிஸ்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அடுத்த சாப்டருக்கு. ஓகே, ஐன். ஏன்னா நீங்க இதை பாத்தீங்களா அப்படிதானே ஆரம்பிப்பாங்க, சொல்லுங்க. ஓகே, அப்பப்ப நம்ம இடம் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்டரி சஃபிக்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி யாருக்காக ஒதுக்கப்பட்டதுன்னா ஃபங்க்ஷனல் குரூப். they are everything. they are like ஒரு ட்ரெயின்ல இருக்க என்ஜின் மாதிரி, ஒரு ஹியூமனுடைய தாட் மாதிரி. அவன் தான் முன்னாடி நிற்பான், மொத்த கிரௌடி எழுத்துக்கிட்டு போவான், லீடர் மாதிரி. ஸோ எதுனா ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் மாலிகுல் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அப்படியாப்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எப்படி நேம வைக்கணும் அப்படிங்கிறது அப்போ நம்ம பெரிய மனுஷனா வரும். இதுக்கெல்லாம் பேர் வைக்கணும், நம்ம ஒரு பெரிய மனுஷன் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து OH வந்து ஆல், எத்தனால், மெத்தனால், ஆல் அப்படின்னு முடிக்கணும். அதுவே ஒரு ஆல்டிஹைடு இருக்கு அப்படின்னா அல், ஆல், மறந்துடக்கூடாது, அல். ஓகே, அப்போ அதே மாதிரி ஒரு கீட்டோன் இருக்கு அப்படின்னா ஓன், நாட் ஒன். ஏன்னா அசிட்டோன் அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்போ அதை ஓன் அப்படின்னு தான் சொல்லணும். ONE 1 அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அடுத்த விஷயம் ஆசிட், COOH, oic acid. இவங்க 3-4 பேர் ரொம்ப முக்கியமான ஆட்கள், அதனால முன்னாடி எழுதிட்டேங்க 4 பேரையும். மற்ற நிறைய பேர் இருக்காங்க,
அவங்க வரும்போது அங்கங்க ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ விஷயம் என்னன்னா தே ஹாவ் அ ப்ரையாரிட்டி ஆர்டர். ஒரு நேம்ல இவர் தான் பெரிய ஆள், இவர் தான் வரணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்த ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஆக்குபை பண்ண முடியும். செகண்டரி சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆளுங்க மட்டும் தான் ஆக்குபை பண்ண முடியும். இங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான சப்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு ஒரு மாலிகுல்ல. ஆனா ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் OHனா OH மட்டும் தான் இருக்கணும், ஆல்டிஹைட்னா ஆல்டிஹைட் மட்டும் தான். இந்த இடத்த பிடிக்கணும், இந்த இடத்த பிடிக்கிறது. இப்போ விஷயம் அது எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு சொல்லி தரேன். பொறுமையாக கவனி. இருக்கிறதுல முதல்ல ப்ரையாரிட்டி தெரிஞ்சுக்கோ. இருக்கிறதுல ஆசிட் மோர் ப்ரையாரிட்டி. அவன் அதாவது எப்படின்னா நான் கொடுத்துருக்க 4ல சொல்றேன். அதுக்கு அடுத்ததா யார் வருவா அப்படின்னா ஆல்டிஹைடு வந்துருவான். அதுக்கு அடுத்ததா கீட்டோன் வருவான். அதுக்கு அடுத்ததா ஆல்கஹால் வருவான். இது ஆர்டர், நேம்ல மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர் யார் வந்து மோர் ப்ரையாரிட்டின்ட்டு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இதில் இப்போ OH OH மட்டும் தான் இருக்கான், ஓகே ஃபைன். இப்போ ஆல்டிஹைடு வந்துட்டானா அந்த ப்ரையாரிட்டி மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்றேன், இங்க கவனி, சும்மா ஒரு ஐடியா மாதிரி கவனி. இப்போ இந்த இடத்துல OH இருக்கு, ஒரே மாலிகுல்ல ஆல்டிஹைடு வந்துருச்சு, ஒரே மாலிகுல்ல ஆல்டிஹைடு வந்துருச்சு. சார் இப்போ நான் வந்து ஆல் போடணுமா இல்ல அல்னு மென்ஷன் பண்ணணுமா? செகண்டரி சஃபிக்ஸ்ல ரெண்டுமே வந்துருச்சு. இது நாங்க சொல்லிட்டே உள்ள போறேன். ரெண்டுமே வந்துருச்சு. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரையாரிட்டி யாருக்கு அதிகம்? இவனுக்கு தான் அதிகம். ஸோ என்ன ஆயிடுது அல்டிமேட்டா திஸ் ஃபெல்லோ பிகம் செகண்டரி சஃபிக்ஸ் அண்ட் திஸ் ஒன் கோஸ் டு பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். இது நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பிரைமரி ப்ரிஃபிக்ஸா மாறுவோம். அப்போ அதுக்கு இதே நேம் தான் போடணுமான வேற நேம். என்ன நேம் அப்படின்னா பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்க்கு எப்பவுமே நேம் எழுதணும், பெருசா ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஹைட்ராக்சி ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகே, ஹைட்ராக்சி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா மென்ஷன் பண்ணுங்க. ஹைட்ராக்சி, அவ்வளவுதான். அப்போ ஒருத்தங்க ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் வரும் பொழுது அந்த ரெண்டுல யார் மோர் ப்ரையாரிட்டியோ அவே செகண்டரி சஃபிக்ஸா இருப்பா. லெஸ் ப்ரையாரிட்டி பிரைமரி ப்ரிஃபிக்ஸா மாறும். அதுக்கு வேற பேர் உண்டு, அதெல்லாம் உள்ள போய் பார்ப்போம். சரி, இப்போ ரூல் சொல்லியாச்சுடா. இதாண்டா ரூல், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதான் ரூல், இதாண்டா ரூல், இதாண்டா. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டு, பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். இப்போ டைரக்டா இதை அப்ளை பண்ண சில மாலிகுல்ஸ் ரெடி பண்ணுவோம். இங்க எழுதுவோம். இப்போ சிம்பிளான மாலிகுல் இருந்து ஆரம்பிப்போம். நான் லைன் ரெப்ரசன்டேஷன் தான் ஃபாலோ பண்றேன், ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது CH3 CH2 CH3 அதுதான் எழுதியிருக்கேன். 3 கோடு, 1 2 3 புள்ளி. ஒவ்வொரு கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்டா இருக்கு. அடுத்த மாலிகுல் 4, அடுத்த மாலிகுல் 5. ஓகே ஃபைன். இப்போ இந்த பக்கம் இன்னும் சில மாலிகுல்ஸ் 1 2 ப்ளூ கலர் இடையில எட்டி பார்க்குது. நான் என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த மாலிகுல்ஸ்க்கு நேம் எழுதுறோம். பொறுமையாக கவனிக்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே கிடையாது, வெறும் 3 கார்பன். 1 2 3 நம்பர் எங்கிட்டு வேணாலும் போடலாம், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், எப்படி வேணாலும் போடலாம். ரூட் வேர்டு இருக்கு. 3 கார்பன் இருந்தா அது என்னது? ப்ரொப்பு. 3 கார்பன் இருந்தா ப்ரொப்பு. அடுத்து கார்பன் சிங்கிள் பாண்டா பார்த்தீங்க ஏனு. அப்போ இது ரெண்டையும் மட்டும் எழுதினாலே போதும், ப்ரொப்பு ஏனு. இங்க பாருங்க, ப்ரொப்பு ரூட் வேர்டு. அடுத்து கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏன். சோ ப்ரோபேன். இது ரூட் வேர்டா, இது பிரைமரி சஃபிக்ஸ். அவ்வளவுதான். சிம்பிளான மாலிகுலுக்கு நீ முதல்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுதான். ஏன்னா 10th வரைக்குமே இது பொருந்தும், 10th இது பொருந்தும். 10வது படிக்கிறீங்க அப்படின்னா எந்த போர்டு ஆனாலும் இருக்கேன், ஐயூபேக் நேம் 10வதுல படிக்கலாம். அங்க படிக்கிறீங்க அப்படின்னா இது யூஸ் ஆகும். ஸோ தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ், நெக்ஸ்ட் ஒன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கலர் சூட் ஆகல. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 கார்பன் இருக்கு. அப்போ மறந்து போயிட்டனே, 4 கார்பன் தான். என்ன சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க, பியூட். இந்த இடத்துல நிறைய ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்ப ஏன் ரெண்டு சேர்த்து ஒரு நேமா மாறுது. ரூட் வேர்டு இவன் பிரைமரி சஃபிக்ஸ், ரெண்டு சேர்ந்து ஒரு நேம் பியூட்டேன். இப்போ அடுத்து பையில இவனை கவனிச்சு விடுங்க. என்னது? 1 2 3 4 5 கார்பன். அப்ப பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டு ஏன், முடிஞ்சு போச்சு. சிம்பிள்ல. இப்போ இங்க வாங்க. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இப்போ இது புதுசு ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கும். இது ஆமாண்ணே, இது புதுசா இருக்குமே, இது புதுசா இருக்கு.
எப்பயுமே சப்ஸ்டிடியூஷன் லோவர் நம்பரிங்ல வரணும். என்ன சப்ஸ்டிடியூஷன் எப்படி சார் பாக்குறது, அது என்னது கவனி. இப்போ லாங்கஸ்ட் செயின், அதிகமான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க செயின் இல்ல டபுள் பாண்ட் இருக்க செயின், அவனை தான் பேரண்ட் லிங்கா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த ரூட் வேர்டா அவனை தான் கன்சிடர் பண்ணணும். அந்த நேம் சொன்னல, அந்த நேம் எழுதுற பேட்டர்ன்ல. இப்போ இதான் லாங்கஸ்ட் செயின். வர 1 2 3 இது ஷார்ட், இது வேலைக்கு ஆகாது. 1 2 3 4 இப்படி எடுத்துக்கலாம். நம்பர் வேற எப்படி கொடுக்கலாம், 1 2 3 4 இல்ல 4 எப்படி வேணாலும் போகலாம். நம்பர் சுத்தி சுத்தி வரலாம், எப்படி வேணாலும் வந்துடலாம். இப்போ எது கரெக்டான நம்பரிங் அப்படின்னு கேட்டா சிம்பிளான விஷயம், சப்ஸ்டிடியூஷன் ஆர் டபுள் பாண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், இவங்க யாராவது தனித்தனியா இருக்க பட்சத்தில், ஏன்னா சேர்ந்து இருந்தா நமக்கு ப்ரையாரிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் அப்படியே மாறும், சப்ஸ்டிடியூஷன் டபுள் பாண்ட்னு மாறும். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அப்போ அவன் லோவர் நம்பர்ல வரணும், லோவஸ்ட் நம்பர்ல வரணும். இதான் கான்செப்ட். இப்போ பாருங்க 1 2 3 4 இப்படி நான் கொடுத்தேன்னா ரெண்டாவது பொசிஷன்ல இந்த மெத்தில் குரூப் வந்துருச்சு. அது அங்கிருந்து வந்தா 1 2 3 மூணாவது பொசிஷன்ல வருது. அப்ப 2 தான் பெர்ஃபெக்ட்டான ஒரு ஒன்று, ஐ மீன் அது எப்படி சொல்லுவாங்க, பெர்ஃபெக்ட்டான ஒன்று. சார் 1 இல்லை 2, சரி எனிவே அது சும்மா காமெடி தான் சொன்ன, கண்டுக்காதீங்க. கவனிங்க. அப்ப நேம் எப்படி மாறுறது அப்படின்னா 2 methyl, ஏன்னா we have a primary prefix so we can mention, but we don't have a cyclic. அப்போ just ignore the secondary prefix. இப்போ டைரக்டா ரூட் வேர்டு 1 2 3 4, அப்ப ரூட் வேர்டு பியூட். பியூட். அடுத்த விஷயம் கார்பன் கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ ஏன் here we done what, primary suffix, and this one is root word, and this one is primary prefix. We don't have a secondary prefix as well as secondary suffix. இது ரெண்டுமே கிடையாது. இருக்கிறத வச்சு நேம் எழுதுங்கறார், அவ்வளவுதான். அவ்வளவுதான், இருக்கிறத வச்சு நேம் எழுதுங்க. இப்போ அடுத்த மாலிக்யூல் கீழ வாங்க. இப்போ இந்த மாலிக்யூல் கவனிங்க. இப்போ சப்ஸ்டிடியூஷன் சிமெட்ரியா தான் இருக்கு ரெண்டு பக்கமும். இங்க பாருங்க, லாங்கஸ்ட் செயின் இப்படி எடுத்துக்கலாம். 1 2 3 4 தப்பே கிடையாதுங்கறேன். இல்ல எனக்கு பிடிக்கல சார் நீங்க இப்படி சொன்னது, நான் வேற மாதிரி, நான் இமேஜினேஷன் நான் நேரா பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா 1 2 3 4 கரெக்ட் தான். எப்படி பார்த்தாலும் ரெண்டாவது பொசிஷன்ல மூணாவது பொசிஷன்ல மெத்தில் இருக்கும். இவ சப்ஸ்டிடியூஷன் சேமா இருந்தா ஒரே பக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க கவனி கவனி கவனி, ரெண்டாவது பொசிஷன்ல ஒரு மெத்தில், மூணாவது பொசிஷன்ல ஒரு மெத்தில். அப்ப இது எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 2,3 ஒரே இடத்துல டை 2 இருக்கு. 2,3 அதாவது ஒரே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் ஒரே இடத்துல எழுதலாம்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு குழப்பிக்காதீங்க. ஒரே இடத்துல இதே இடத்துல ரெண்டையுமே மென்ஷன் பண்ணலாம். 2,3 எத்தனை மெத்தில், 2 மெத்தில், இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு. 2,3 டை மித்தைல். மித்தைல் மித்தைல் பொறுமையாக கவனிங்க. அடுத்து ரூட் வேர்ட் டைரக்டா போயிரு, இது முடிஞ்சிருச்சு. ரூட் வேர்ட் டைரக்டா போயிருங்க, பியூட். அடுத்து ஏன், அவ்வளவுதான். செம்மல்ல. அதே மாதிரி நீங்க பிரிச்சு எழுதிக்கலாம். அடுத்து இங்க வந்துருங்க. இப்போ நம்பரிங் 1 2 3, ஆனா 3 தான் வருது. இது எப்படி போங்க, 2க்கு அப்புறம் 3 4, வாவ். அப்போ செகண்ட் பொசிஷன்ல 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இல்ல சார் நான் நம்பரிங் வந்து இந்த ஆர்டர்ல நான் போய்க்கிறேன், இந்த ஆர்டர் எனக்கு வேணாம், எனக்கு நேரா இருக்க மாதிரி எழுதிதான் பழக்கம், அதனால நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க, இப்படி நம்பர் கொடுத்துடலாம். இவனை மறந்துருங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே பண்ணுவான். நான் அதுக்கு மாற்றி மாற்றி தான் எழுதிட்டு இருப்பேன். 1 2 3 4 நேரா இருக்கா. லோவர் ப்ரையாரிட்டியில் மெத்தில் வந்துட்டான், 2 மெத்திலும் வந்துட்டான். ஸோ நேம் எப்படி ஆரம்பிக்கணும், ரெண்டுமே மெத்தில்னால 2,2 எத்தனை மெத்தில், டை மித்தைல், டைமித்தைல் பியூட்டேன். பியூட்டேன் சிம்பிள் மாலிகூல்ஸ் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து இதுல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா எப்படி சார் நேம் கொடுக்கிறது, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா எப்படி நேம் கொடுக்கிறது. வீடியோ பெருசா போற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்க கிளியரா கத்துக்குவீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. குன்றாத குடிகொண்ட முருகா, பக்தர் குறை தீர்க்கும் வல்லல் நீ அல்லவோ முருகா, சக்தி உமை பாலனி முருகா, சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளின்றி. நேரா கிளாஸ்க்குள்ள போலாம். முருகா கவனிங்கடா கண்ணுங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் மாலிகுல் இவன், இவனுக்கு நேம் எப்படி சார் எழுதுறது, பொறுமையாக கவனி பொறுமையாக கவனி.
1 2 3 4. ஏன் வந்து ரெண்டாவது ஏன் வந்து நான் நம்பருக்கு இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சேன்? எந்த பக்கம்? இப்படி பார்க்கும் பொழுது ரைட்ல இருந்து ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கான், அவரு லோவர் ப்ரையாரிட்டியில வரணும். இப்போ நேம் எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்று பியூட்டு, ஒன்னு ஈனு. இது ரெண்டும் இருக்குதே, நீங்க ஒன்ன மட்டும் சொல்றீங்க, அதான் லோவர் நம்பர் தான் வரணும். பியூட்டு 1 ஈனு ஆர் 1 பியூட்டி 1 பியூ ஈன். ஏன்னா வேற யாரும் இல்லாதப்ப இப்படி எழுதலாம். வேற யார் வந்தா மேல இருக்க மாதிரி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, இவனுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு சார், ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு. 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருந்தா பியூட். அடுத்த விஷயம், டபுள் பாண்ட் எங்கெங்க இருக்கு நம்பர் கொடுங்க. 1 2 3 4 இப்படி கொடுத்தாலும் ஓகே தான். 1 2 3 4 இப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஒன்னாவது பொசிஷன்லயும் மூணாவது பொசிஷன்லயும் டபுள் பாண்ட் இருக்கும். 1,3 ரெண்டு டபுள் பாண்ட் டைஈன். டைஈன் அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். இப்போ இங்க வாங்க, இதை கவனிங்க. இப்போ இது எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகும். இங்க பாரு 1 2 3 4 இப்படியும் கொடுக்கலாம். ரெண்டுமே சான்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும் பொழுது, ஒரே மாதிரி ரேஞ்சில் இருக்கும் பொழுது டபுள் பாண்ட் ஸ்லைட்லி ப்ரையாரிட்டி ஹையர் தென் ட்ரிபிள் பாண்ட். இது ஒரு PYQ மூலமா சொல்றேன். ஒரு PYQ இதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்கிறான், அதனால அதை வச்சு நான் சொல்றேன். அப்ப ஸ்லைட்லி ஹையர் தென் யார் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட். இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த IUPAC நேம் வச்சுக்கோங்கள, அவனுடைய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படி எடுத்துக்கலாம். சரியா? நம்ம வந்து ஸ்லைட்லி ஹையர்னு மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ கவனிங்க, எது ஃபாலோ பண்ணிக்கலாம்னா அப்போ 1ஆம் நம்பர் ஈனுக்கு தான். 1ஆம் நம்பர் ஈனுக்கு தான். சரி, அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? 4 கார்பன் இருக்கு, பியூட்டு. அடுத்து 1வது பொசிஷன்ல ஆல்பபெட்டிக்கலா தான் வருவான். 1வது பொசிஷன்ல ஈனு. அடுத்து 2வதா இல்ல 3வது பொசிஷன்ல ஐனு. AEIOU. ஆமா, வவல்ஸ் வரல, அதனால ஃபுல்லாவே எழுதலாம். ஓகே, அப்ப பியூட்டு 1 ஈன் 3 ஐன். பாரு, ரெண்டு வேற யார், அதனால தனித்தனியா நம்பரை போட்டு தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுவே ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல நம்பரை போட்டு டை, 2 இருந்தா டை, 3 இருந்தா ட்ரை அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த ஈனை மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த மாலிகுல். இதுதான் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. இது முதல் வருஷம் கேட்டா அதுக்கு அடுத்த வருஷம் கேள்வி கேட்டான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க டபுள் பாண்ட் தான் நம்ம ப்ரையாரிட்டி அதிகம்னு சொல்றோம். பட் லோவர் நம்பரிங் ரூல், லோவர் ப்ரையாரிட்டி ரூல் அப்படின்னு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப விஷயம் என்னன்னா இங்க பாருங்க 1 2 3 4 5 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ 2வது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கான், அடுத்து 4வது பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கான். 4 2 6 வந்துருச்சு. ஒருவேளை நம்பரிங் ஆப்போசிட்ல கொடுத்தால் 1 இல்ல இப்படி எழுதுவோம் 1 2 3 4 5. 1வது பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்டும், 1வது பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்டும், அடுத்து 3வது பொசிஷன்ல டபுள் பாண்டும் இருக்கான். அப்போ 4 இதான் லோவர் நம்பரிங். அப்போ இது வராது. எது லோவஸ்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுதோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம. சரியா? அப்போ நேம் எப்படி எழுதலாம்? 5 கார்பன் இருக்கு, எடுத்தோடனே பியூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பியூட். அடுத்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈன் தான் முதல்ல சொல்லணும். சரியா? 3 ஈன். அடுத்து 1 ஐன். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூஷனை மென்ஷன் பண்ணும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான். இங்க இவனை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். இதை மறக்கவே கூடாது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் ஐடியா வந்திருக்கும். இப்போ டைரக்டா புக்கில் கொடுக்குற சில மாலிகுல்ஸ் இப்போ மூவ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 கார்பன் போட்டாச்சு. அதுல 5வது பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் 1 2 3 4 5 ஒரு CH2 வரா, அப்புறம் ஒரு கார்பன். அந்த கார்பன்ல ஓகே இப்படி லிங்க் பண்றோம். அங்க இருக்கிறதா லைன் ரெப்ரசன்டேஷன்ல போட்டிருக்கேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் இவன் நடுவுல தான் இருக்கா. அப்ப நம்பர் இங்க எங்கிட்டு வேணாலும் கொடுக்கலாம், தப்பே இல்லை. 1 எங்க வச்சு 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ சப்ஸ்டிடியூஷன் எங்க இருக்கானா 5வது பொசிஷன்ல இருக்கான். இப்போ சப்ஸ்டிடியூஷனை அப்படி டைரக்டா பேர் எழுத முடியுமா? கிடையாது. இட் இஸ் பிரான்ச்டு. அதுக்குள்ளே பிரான்ச் இருக்கு. அப்ப இருக்கிற பிரான்ச்ல லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடி. இங்க இருக்கான் சப்ஸ்டிடியூஷன். சரியா? அப்போ நம்பர் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா அட்டாச்சா இருக்க இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். குறிப்பா அந்த அட்டாச்சா இருக்க இந்த கார்பன் கூட யார் சேர்ந்திருக்கானோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 இங்கேயும் போடலாம். நான் இங்க போடுறேன் 3. அப்போ எனக்கு செகண்ட் பொசிஷன்ல 2 CH3 இருக்கு. 2வது பொசிஷன்ல
இது ஒரு CH3, இது ஒரு CH3, ரெண்டு சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டிடியூஷனுக்குள் சப்ஸ்டிடியூஷன், ரைட்டா? அப்ப இந்த மொத்த சப்ஸ்டிடியூஷன் 5வது பொசிஷன்ல இருக்கான். 5ன்னு ஸ்டார்ட் பண்ணு. 5 5 ஓகே, ஒரு பிராக்கெட் போட்டுரு. இப்போ என்னென்ன இருக்கு? 2வது பொசிஷன்ல 2 மெத்தில், 2,2 டை மித்தைல், 2,2 டை மித்தைல். இதுக்கு அடுத்து எதுல இருக்கு? ஒரு ப்ரோப்பைல்ல இருக்கு. ப்ரோப்பைல் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. வேற எது சப்ஸ்டிடியூஷன் இருக்கா? கிடையாது. அப்ப டைரக்டா நேம் போயிடுங்க. நேம் என்ன? 4 9 கார்பன் தான் 4, சிங்கிள் பாண்ட் எல்லாமே 7, அவ்வளவுதான். ஏனுங்க இதை பார்த்துக்குங்க. ஏன்னா நேம் எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். அதனால நேம் எப்படி எழுதியிருக்கோம், எது டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வெறும் புக்ல இருக்கிறத மட்டும் தான் இப்போதைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், தட் மே பி டிஃபரெண்ட். இப்போ we have one more molecule, ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்ண போறோம். தலைவர்களை உள்ள கொண்டுறோம். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் யார் இருக்கா? 6 கார்பன் இருக்கு. 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. இந்த 6 கார்பன்ல ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 6 கார்பன்ல 2வது கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட் O. அடுத்து 1 2 3 4 4வது கார்பன்ல டபுள் பாண்ட் O, 5 6. எப்பயுமே நம்பரிங் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ ஆரம்பிப்போம். என்னன்னா நேம் ரெண்டுமே என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? கீட்டோன். மொத்தம் 4 5 6 கார்பன் இருக்கு. அப்ப ஹெக்ஸ் அதான் ஃபங்க்ஷனல் குரூப் ஹெக்ஸ். ஏன் 2,4 டை ஓன், அவ்வளவுதான். இப்படி இருக்கு. இந்த இடத்துல ஒரு NO2. அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு Cl, இந்த இடத்துல ஒரு CH3. பென்சீன் வேணாம் சார், நம்ம என்ன பென்சீனை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். அதனால சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கோங்க. ஓகே, இதான் மாலிக்யூல். பொறுமையாக கவனிங்க. லோவர் ப்ரையாரிட்டி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன். இதுல டிஃப்ரெண்ட் குரூப் எல்லாம் இருக்கு. NO2 சப்ஸ்டிடியூஷன் தான். அவனுக்கு ரொம்ப ஹைப் ஏதாங்க, தயவு செஞ்சு NO2 சப்ஸ்டிடியூஷன் தான். அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னு பாருங்க. நம்பரிங் லோவர் நம்பரிங் தான் வரும். நம்பர் இங்க போட்டீங்கன்னா 1 வந்துடும், 2 3 4, 3 + 4 7, 1 8 வந்துடும். அதுவே நம்பரிங் நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். 1 2 3 4. இப்போ 4 இவன் 3 எவ்வளோ? அதாவது 1 + 2 3, அங்க ஒரு 4 4 3 7. ஆனா இப்படி நம்பர் ஆரம்பிச்சா 8ஆ மாறும். ஸோ லோவர் நம்பர் தான் மோர் ஃபேவர். இப்போ இதுல நான் நேம் எழுதும் பொழுது இவங்க எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் தான். அல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். நம்பரை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. முதல்ல வரணும், 2வது வரணும், நம்பர் வச்சு சொல்லக்கூடாது. அல்பபெட்டிக்கல் ஆர்டர் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நைட்ரோ N, குளோரோ C, மெத்தில் M. ஓகே, அப்ப குளோரின் தான் ஃபர்ஸ்ட். 2 குளோரோ ABCDEFGHIJKLM, முதல்ல M தான் வருது. அப்போ 1 மித்தைல். அடுத்த விஷயம் 4 நைட்ரோ. இது எல்லாம் வந்து பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். இப்போ இந்த ரூட் வேர்ட் என்னன்னா சைக்ளிக்கா இருக்கா? சைக்ளோ. இப்பதான் விஷயம் ஆரம்பிக்குது. சைக்ளோ. எத்தனை கார்பன் இருக்கு இந்த சைக்ளிக்ல? 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு. ஓகே, சைக்ளோ ஹெக்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன். so this is the name of this molecule. lower priority வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்ததா aromatic molecules. இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமோட क्वेश्चन நோட்ஸோட செகண்ட் பார்ட் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில குறிப்பா IUPAC நேம் போலாம். ஏன்னா இது கண்டிப்பா போய் தான் ஆகணும். அவ்வளோ பெரிய டாபிக். ஆனா தெளிவா படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் இதுல கொடுத்தது தான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸை நீங்க அடுத்த வீடியோல அப்ளை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் குழந்தைங்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. பை.